அனைவருக்கும் வணக்கம். இன்று ஸ்ரீ மகா பெரியவாளின் திருவிளையாடல். ஸ்ரீ கணேசாய நமக, ஸ்ரீ சரஸ்வதியை நமக, ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ மகா பெரியவாளிடம் எல்லையில்லா பக்தி கொண்டு அவர் பாத யாத்திரை செய்த இடங்கள் தோறும் சென்று தரிசிக்கும் பெரும் பாக்கியத்தை பெற்றவர்களுள் ஒருவர் நெய்வேலி பாலம் என்ற பக்தை. நெய்வேலியில் உத்தியோகத்தில் இருந்த பாலம் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் பெரியவாளை தரிசனம் செய்வார். அவ்வாறு ஒருமுறை தரிசனத்திற்கு வந்த நெய்வேலி பாலத்திடம் பெரியவாள் ஒரு இன்லேண்ட் லெட்டரை கொடுத்து அந்த கடிதம் எழுதியிருந்தவரை நேரில் போய் பார்த்துவிட்டு வரும்படி உத்தரவிட்டார். பெரியவாள் தன்னையும் ஒரு பொருட்டாக மதித்து ஒரு கைங்கரியம் செய்யும் பாக்கியத்தை அருளியதை எண்ணி அகம் மகிழ்ந்து அந்த கடிதத்தை பெற்று கொண்டார் பாலம். கடிதம் எழுதியிருந்த மாது கரூர் என்று தனது ஊரையும் பெயரை மட்டுமே அக்கடிதத்தில் குறிப்பிட்டு இருந்தார். விலாசம் எழுதவில்லை. கடிதத்தில் அந்த பெண் தான் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பதாகவும் இன்னும் திருமணம் ஆகவில்லை என்றும் உடன் ஒரு தம்பி மட்டும் இருப்பதாகவும் ஆனால் எதனாலோ தாங்க இயலாத அளவு சிரமப்படுவதாகவும் எழுதியிருந்தார். இந்த விவரத்தை கண்ட பாலத்திற்கு திகைப்பாக இருந்தது. எப்படி தேடி பிடித்து பார்ப்பது என்று விளங்கவில்லை. மேலும் பாலத்திற்கு கரூர் பற்றிய எந்த விவரமும் தெரியாது. ஆனால் பெரியவாள் உத்தரவு செய்ததால் எப்படியும் அந்த பணியை செய்ய வேண்டும் என்ற ஒரே உந்துதல் இருந்தது. இந்த மாதிரி விளையாடுவதில் நிபுணரான பெரியவாளை பற்றி நன்கு அறிந்திருந்த தைரியத்தால் இந்த கடினமான பணியை எடுத்துக்கொள்ள முன்வந்தார். ஸ்ரீகண்டன் என்ற பெரியவாளின் தொண்டர் பாலத்திடம் கரூரில் பெரியவாளின் பரம பக்தரான ஒரு ஆயுர்வேத மருத்துவர் இருப்பதாக கூறி அவர் விலாசத்தை கொடுத்து அங்கு சென்று விவரங்களை சொல்லும்படியும் அந்த வைத்தியரே கடிதம் எழுதி பெண்ணை தேடி கண்டுபிடித்து தருவார் என்றும் கூற கரூர் சென்ற பாலம் நேராக வைத்தியர் வீட்டை அடைந்து தான் பெரியவாள் அனுப்பி வருவதாக கூற முதலில் தயங்கிய மருத்துவர் பிறகு பாலம் கடிதத்தை காட்டியவுடன் அவரை நன்றாக உபசரித்தார். பிறகு விவரம் கேட்டுக்கொண்டு தான் எப்படியும் விசாரித்து அந்த பெண்ணை கண்டுபிடித்து தருவதாக கூறி மதியம் 1 மணி வரை அனைத்து அரசாங்க அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள் என எல்லாவற்றிலும் விசாரிக்க எந்தவித சாதகமான தகவலும் கிடைக்கவில்லை. செய்வதறியாது திகைத்த பாலம் தானும் சென்று தேடுவதாக கூறி மாலை 4:30 மணி வரை கரூர் வீதிகள் அனைத்திலும் அலைந்து தேடியும் சரோஜா என்ற அந்த மர்ம மாதை கண்டுபிடிக்க இயலாமல் மனம் தளர்ந்து கருணாமூர்த்தியான பெரியவாளை நினைந்து வேண்டினார். இவர் இட்ட பணியை தன்னால் சரிவர செய்ய இயலவில்லையே, இது என்ன சோதனை என்று வருத்தத்தோடு திரும்பி வரும் வழியில் எதிரே வந்த ஒரு இளைஞரிடம் அந்த பெண் பற்றிய விவரத்தை கூறி அவரை தெரியுமா என வினவினார். நடந்தது அதிசயம். உடனே அந்த பையன் சரோஜாவை தனக்கு நன்கு தெரியும் என்றும் அவர் பணிபுரியும் அலுவலகம் அருகில்தான் இருப்பதாகவும் 5:30 மணி வரை அவர் அலுவலகத்தில் இருப்பார், உடனே சென்றால் பார்க்கலாம் என்றும் சொல்லி அவசரமாக பாலத்தை அழைத்து கொண்டு அந்த அலுவலகம் சென்று அந்த பெண்மணியை பார்த்து விவரம் தெரிவித்தான். அந்த பெண்மணியும் பெரியவாளின் எல்லையில்லா கருணையையும் கோடான கோடி பக்தர்களின் ஒருத்தியான தனது கடிதத்தையும் மதித்து இப்படி நேரில் ஆறுதல் சொல்ல ஒருவரை அனுப்பிய அந்த கரிசனத்தையும் கண்டு ஒருங்கினார். பாலமும் தன் திருப்பணி சுபமாய் முடிந்ததையும் பல இடங்களிலும் அலைந்துவிட்டு இறுதியில் எங்கிருந்தோ வந்தான் என்ற வழியில் சென்று கொண்டிருந்த ஒரு பையன் தனக்கு உதவியது பெரியவாளின் அருட்சித்து விளையாட்டே என தனக்கு உதவியது பெரியவாளின் அகம் மகிழ்ந்தார். பின்னர் காஞ்சி வந்து மகானிடம் நடந்தவற்றை கூற அலையிலா விளையாட்டுடைய அவர் அதை அமைதியாய் கேட்டுக்கொண்டு புன்னகை செய்தார். பெரியவர் சதாராவில் இருந்தபோது தரிசனம் செய்ய சென்றார். பூனேயில் இறங்கி அங்கிருந்து மாற்று புகை வண்டி பிடித்து சதாரா செல்ல வேண்டும். பூனே ரயில் நிலையத்தில் சதாரா வண்டிக்கு காத்திருந்தவர் வண்டி வர 4-5 மணி நேரம் இருந்ததால் பெட்டியை தலைக்கு வைத்து கொண்டு ஒரு ஓரமாக படுத்தவர் கண் அயர்ந்து விட்டார்.
இரவு 1:30 மணி வாக்கில் யாரோ ஒருவர் வந்து, என்ன இப்படி தூங்குகிறாய், வண்டி கடைசி பிளாட்ஃபார்மில் புறப்பட தயாராக இருக்கு, சீக்கிரம் எழுந்திரு என்று எழுப்பி அவருடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு ரயில்வே லைனை எல்லாம் தாண்டி அழைத்து போக அவரை தொடர்ந்து பாலமும் ஓடினார். அவர் வண்டியில் பாலத்தை ஏற்றிவிட்டு பெட்டியையும் தர மறுநிமிடமே வண்டியும் கிளம்பிவிட்டது. வந்தவரின் முகத்தை பார்த்து நன்றி சொல்லக்கூட நேரம் இல்லாத நிலை. அந்த நடு இரவில் உதவிக்கு ஓடி வந்தது யார்? ஆபத் பாந்தவரான காஞ்சி மகானை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? மற்றொரு முறை கர்நாடகாவில் ஒரு கிராமத்தில் மகான் முகாமிட்டிருந்த அந்த இடத்தின் பெயர் கூட தெரியாத பாலம் அவரை பார்க்க துணிச்சலாக புறப்பட்டு சென்றார். பஸ் பயணம். ஓர் ஊரில் பேருந்து நிற்க அருகில் இருந்த ஒருவர், இங்குதான் சுவாமிஜி இருக்கிறார், இறங்கு என தமிழில் சொல்ல, தான் யாரிடமும் எதுவும் கேட்காத பொழுது எப்படி இவர் சொன்னார் என்று ஆச்சரியப்பட்டவாறே அங்கு இறங்கினார். தரிசனம் திவ்யமாக முடிந்தது. எல்லாம் திருவிளையாடல்தான். அந்த அருள் விளையாட்டை என்றும் ரசிப்போம். இத்துடன் இன்றைய திருவிளையாடல் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.